ஹாய், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வாங்கி வச்சுருந்ததுங்க, 10 ரூபா கவருன்னு சொல்லிட்டு. அதை மறந்துட்டேன். பாருங்கள் எப்படி முளைச்சி வந்திருக்குன்றது. இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு முளைச்சி எந்த தானியமாக இருந்தாலும் அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. அது தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, கடலப்பருப்பு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வெங்காயம், தக்காளி பொடியாக நறுக்கியாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிஃபனே செய்ய போகிறோம். இதை பாருங்கள், மாவு தோசைக்கான மாவும் நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க, இந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம உருளைக்கிழங்கும் கேரட்டும் தோலை நல்லா உரிச்சிட்டு அதை பிசைஞ்சு, இதை பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்து அதில் நம்ம அந்த கிரேவி இருக்குது இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. அது கூடவே இந்த பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கலாம். இது ஒரு கையிலே வதக்கிறதுனால வரலை. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இதை நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தோசை செய்கிறதுனால இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். சரிங்களா? பூரிக்கும் சப்பாத்திக்கும் இது கரெக்டாக இருக்கும். ஆனால் தோசைக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டால் தான் அந்த தோசை தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. அது கொதி வரட்டும். கொதி வந்த உடனே கொத்தமல்லியை தூவி விட்டு நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போடாமல் அது கூட நம்ம கேரட்டும் சேர்த்து போடும்பொழுது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், தோசை ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றதை பாருங்கள். தோசையும் அடுத்தது இன்னொரு தோசை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு சைடிஷ்ஷாக நம்ம உருளைக்கிழங்கு கேரட் மசாலா தாங்க நான் செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் முளைச்ச பச்சை பட்டாணியும் கூட சேர்த்துருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? வாங்க, இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் மொறுன்னு வரணும். நான் வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்தால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ரேஷன் அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி தோசை வித் கேரட், உருளைக்கிழங்கு, முளைச்ச பச்சை பட்டாணி மசாலா. இந்த டிஷ்ஷு யாருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பாருங்கள், மோர் மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதை மோர்லேருந்து தனியாக பிரித்து எடுத்து வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இந்த வீடியோவை நான் தனியாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Bye.